அறியத்தரலாம். அதே போன்று உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் அவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம். உங்களுக்காக 2 தொலைபேசி இலக்கங்கள் காத்திருக்கின்றன. ஒன்று, நீங்கள் அழைக்க வேண்டிய அந்த 2 தொலைபேசி இலக்கங்களை நான் ஞாபகப்படுத்துகின்றேன். அழைக்க வேண்டிய அந்த 2 தொலைபேசி இலக்கங்கள் 049-250-163. அதே போன்று மற்ற தொலைபேசி இலக்கம் 048-733-4316. அந்த 2 தொலைபேசி இலக்கங்கள் நீங்கள் தொடர்பினை ஏற்படுத்தினால் நிச்சயமாக நாங்கள் உங்கள் விவரங்களை தந்தால் நாங்கள் நிச்சயமாக இனி வருகின்ற அடுத்த நிகழ்ச்சிகளிலே நாங்கள் நிச்சயமாக இணைத்துக் கொள்வோம் என்ற அந்த உறுதியான செய்தியை வழங்கிக் கொண்டு எங்களுடைய இசைக்குழுவை பொறுத்தவரையில் நாங்கள் ஆரம்ப கல்வி பயின்று கொண்டிருக்கின்ற பாடல் வகுப்பு மாணவர்கள் இந்த இசைக்குழுவை பொறுத்தவரையிலே நாங்கள் அப்படித்தான் நாங்கள் நினைக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் குறுகிய கால பயிற்சியோடும் குறுகிய இசை வாத்தியங்களோடும் குறுகிய நேர திட்டமிடலோடு நாங்கள் இந்த இசை நிகழ்ச்சியை இந்த மண்ணிலே இந்த தினம் அரங்கேற்றியாக வேண்டும் என்ற ஒரு விடாமுயற்சி நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இந்த மண்ணிலே இந்த மேடையிலே அரங்கேற்றிக்கின்றோம். எங்களுக்கு சில பொருளாதார சிக்கல் காரணமாக சரியான இசை வாத்தியங்களை எங்களால் வாங்க முடியவில்லை. தயவு செய்து யாழ் அமுதராங்கல் இசைக்குழுவிற்கு இசை வாத்தியங்களை வாங்குவதற்கு பொருளாதார ரீதியிலே உதவி செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக முன்வந்து எங்களுடைய யாழ் அமுதராங்கல் இசைக்குழுக்கு தேவையான இசை வாத்தியங்களை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி ஒரு புதிய இசை கலைஞர்களையும் புதிய இசை வாத்திய கலைஞர்களையும் புதிய திரை இசை மற்றும் புதிய தாயக பாடல்களோடும் நாங்கள் இணைத்து எதிர்வருகின்ற காலங்கள் புதிய பரிணாம வளர்ச்சியோடு யாழ் அமுதராங்கல் இசை நிகழ்ச்சியானது இந்த மண்ணை விளம்பெறும். நிச்சயமாக உங்களுடைய உதவிக்கரங்களை நாங்கள் யாழ் அமுதராங்கல் இசை கலைஞர்களை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். நிச்சயமாக உங்கள் பெரு உதவி எங்களுக்கு பெருவெள்ளமாக இருந்தால் இந்த இசை நிகழ்ச்சி ஒரு விசேஷமான ஒரு இசை நிகழ்ச்சியாக நாங்கள் இந்த மண்ணிலே கொண்டு வர காத்திருக்கின்றோம் என்ற செய்தியை வழங்கிக் கொண்டு நாங்கள் இசை நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடலுக்கு செல்ல இருக்கின்றோம். இந்த பாடலை கேளுங்கள். இந்த பாடலில் வருகின்ற ஒவ்வொரு வரிகளுமே எங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான வரிகள். நான் 2004ஆம் ஆண்டு இந்த அறிவிப்பாளர் துறையை கையெடுத்து 2வது நிகழ்ச்சியின் போது நான் அறிவிப்பு துறையிலே சில தவறுகளை விடுத்து மிகுந்த சோகத்திலே நான் பாடியிருந்த போது இந்த பாடல் என்னை மிகவும் கவர்ந்திருந்தது. ஏனென்றால் நான் சில தவறுகள் காரணமாக அந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க முடியாது போய் நான் சில துன்பங்களிலே இருந்தபோது இந்த பாடலானது என்னை தலை தூக்கி மீண்டும் ஒரு அறிவிப்பாளர் பணியை நீ ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை தந்த அருமையான பாடல். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே என்று ஆரம்பிக்கும் அந்த இனிமையான தத்துவ பாடல். இந்த பாடலை கேளுங்கள். இந்த பாடல் வரிகள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்தரமான பாடல்கள் வருகின்ற ஒவ்வொரு வரிகளுமே எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பாடல். அந்த பாடலோடு எமது இசைக்குழுவின் மற்றும் ஒரு பாடகி திருமதி செல்வராகினி தனபால சிங்கம். வணக்கம். வாழ்வென்றால் போராடும் போர்க்களம்
வாழ்க்கைக்கு முக்கியமான தேவையான ஒரு பாடல். எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயம் இல்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயம் எல்லாம் மறைந்து போகும் மாயங்கள். எந்த ஒரு மனிதனுடைய மனதிலுமே கட்டாயமாக ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் நாங்கள் எதிர்கொண்டு இருக்கின்ற போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு மறந்து போகின்ற மாயங்களாகத்தான் இருக்கும் என்பது எல்லோரும் அறிந்தபடியா. நிச்சயமாக அந்த காயங்கள் எல்லாத்தையும் நீக்கி இந்த பாடல் உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையை தந்திருக்கும் என்று நான் நம்பிக்கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வதற்கு நான் மீண்டும் ஒரு அறிவித்தலை உங்களிடம் எடுக்கின்ற தயவு செய்து யாழ் அமுதராங்கள் இசைக்குழுவிலே கடமையாற்றுகின்ற